நினைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா நினைவுகளுக்கு முக்கியத்துவம் குடுக்காத பொழுது, ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்படுதுன்னு, நம்ம நேயர் ஒருவர் கேட்கிற கேள்விக்கு, நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? ம். ஐயா, இப்ப இப்ப வந்து நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. சரி. அதுல வந்து எப்படின்னா, இப்போ 2 ப்ராஜெக்ட் இது வச்சுக்கங்களேன். ம். இது டிசிஷன் மேக்கிங் பத்தி ஒரு டவுட். இப்ப 2 ப்ராஜெக்ட் வருது. ம். அதுல வந்து 2த்துலயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ம். பட் நீங்க சொல்ற மாதிரி நம்ம தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம புறக்கணிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அது ம். டிசிஷன் எடுக்கும்போது இதையும் எடுன்னு சொல்லுது, அதையும் எடுன்னு சொல்லுது. இதுல வந்து எனக்கு எது தாட்டு எது நான்ன்றது எனக்கு பிரிச்சு பார்க்க முடியல ஐயா. அது வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா நிறைய சஜஷன் தள்ளுது, அதுவே நான் முடக்கி போடுற மாதிரி இருக்கு. ம். அதுக்கு என்ன பண்றது? அதாவது இப்ப இதுல வந்து என்னன்னா, உங்க அறிவு வந்து நீங்களா சிந்திக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ உங்களால சிந்திங்க. எது நல்லது கரெக்ட்னு சொல்லி. முடிவெடுக்கிறது வந்து நீங்க எப்பவுமே முடிவெடுக்கிறது வந்து நம்ம புத்தி தான் அது முடிவெடுக்கணும். அந்த புத்தி முடிவெடுக்கிறது வந்து அது எப்படி முடிவெடுக்குன்னு சொல்லி நம்ம புத்தி கிட்ட நம்ம இப்படிதான் முடிவெடுக்கணும் அப்படிதான் முடிவெடுக்கணும்னு சொல்லி நம்ம அதுக்கு ஆராய்ச்சி பண்ண சொல்ல முடியாது. அது அது இப்படிதான் அது 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 செயல்படும். அதனால நீங்க இப்ப நம்ம அறிவுபூர்வமா நம்ம மனசு இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மனசு மட்டும்தான். மனசுதான் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்சதை பண்ண வேண்டியதுதான். பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதான் டோட்டல் மைண்டுன்னு நம்ம சொல்லிக்கிடுவோம். டோட்டல் மைண்டுன்னு சொல்லும் பொழுது அது 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 பார்த்துக்கிடும்னு சொல்லி எது செஞ்சாலும் நல்லது பண்ணிடுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுக்கிடுங்க. உங்க முடிவு நல்லா தான் இருக்கும் சொல்லி ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுக்கிடுங்க. அவ்வளவுதான். ஓ சரிங்க. இப்போ வந்து நம்ம அதை யோசிக்கிறோம்ல, அதான் நீங்க யோசிக்கிறீங்க, உங்களால முடிஞ்சதை யோசிங்க. பட் இருந்தாலும் உங்க யோசிக்கிறது வந்து முடிவெடுக்க முடியலன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு ஏன்னா முடிவெடுக்க தெரியாதுல்லன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு உங்க எல்லைக்குள்ள தானே நீங்க யோசிக்க முடியும். உங்க எல்லைக்குள்ள நீங்க யோசிங்க. பட் இருந்தாலும் நீங்களே வந்து உங்க மனசே வந்து உங்களுக்கு உதவியா டோட்டல் மைண்ட் இருக்கு, அது பார்த்துக்கிடும்னு சொல்லி நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதுதான். வந்துட்டானா அதுவா உங்களை அறியாமலே சில முடிவுகளுக்கு எடுத்தாலும் எடுக்கலாம். இல்லை வேற யார்ட்டையாவது ஆலோசனை கேட்டு கூட நீங்க முடிவு எடுக்கலாம். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு சினாரியோ என்னன்னா, அது முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப அவங்க வந்து என்ன பண்ணுது, நீ ஏன் வந்து அந்த அந்த இதுக்கு போகல, அது போயிருக்கலாமே, அது நல்லா இருக்குமே, இதை விட பெட்டரா இருக்குமே, அந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப தாட்ஸ் வந்து இது எப்படின்னா முடிவு எடுத்துதான்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து அதுகிட்ட பொறுப்பு விட்டுருங்க. நீங்க அந்த டோட்டல் மைண்ட் பொறுப்பு விட்டுருங்க. விட்ட பிறகு உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது டோட்டல் மைண்ட் எடுத்து முடிவுனிட்டு எடுத்துக்கிடுங்க. பிறகு உங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு நினைச்சாலும் கூட நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லைன்னா டோட்டல் மைண்ட் முடிவு எடுத்திருக்கு, அதனால லாப நஷ்டத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிடுங்க. அப்படி எடுத்துக்கிடுங்க. அதில் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி பார்த்துக்கலான்ட்டு முடிவு எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிற மாதிரி ஏன்னா நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா தப்பா எடுத்த பண்ணிட்டு குழம்பலாம். டோட்டல் மைண்ட் எடுத்த முடிவுக்கு வந்து நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது டோட்டல் மைண்ட் எடுத்த முடிவு, அது ஏதோ ஒரு வகையில நல்லா தான் இருக்குன்னு முடிவு எடுத்துக்கிறேங்க. சரிங்கய்யா. அப்புறம் இன்னொன்று வந்து நான் சொன்னேன்ல, அது தாட்டை வந்து முடக்கி போடுது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அதை பத்தி அதுவா வருது அதுவா போகுதுன்னு நான் விட்டுட்டாலும் அது திரும்ப திரும்ப வரதுனால என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் நானே எனக்கு பேச ஆரம்பிச்சுக்கிறேன். அதாவது அதை கன்வின்ஸ் பண்ண போயிடுறேன். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி வரேன். இதுக்கு வந்து ஏதாவது தியானம் இருக்கா? வெளியே அதாவது புறத்துல மட்டுமே நான் இருக்கிற மாதிரி ஏதாவது தியானம் இருக்காங்களா? தியானம் நம்ம நிறைய தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நீங்க அதை எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது எது பிடிச்சிருக்கா அதுதான் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கான்னு சொல்லி நீங்க தான் தீர்மானிக்கணும். இங்க நாங்க ஒரு 15 வகையான தியானங்களை சொல்லிக் கொடுக்குறோம். நீங்க அதை மொத்தம் கற்றுக்கிடுங்க. கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்க. நீங்க கற்றுக்கிட்டீங்களா? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இல்லைங்க, நான் இது வர முடியல, அது டைம் கன்ஸ்டன்ட்ஸ்னால. அதான் ஏதாவது ஒரு ஆடியோ இருந்தால் கூட, அதாவது அந்த தாட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஆடியோ இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா தியானத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு எந்த தியானம் சூட்டபிளா இருக்குன்னு சொல்லி இது பண்ண முடியும். அப்படிங்க. ஆமாம். சரிங்க ஐயா. ஐயா அப்புறம் இன்னொன்று, இப்போ ஞான விடுதலுக்கு உங்கள் புக்கு படிச்சுட்டேன். அப்புறம் வந்து ஞான படங்கள்லாம் படித்தேன்னு வச்சுங்களேன். படிச்சுட்டு நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்ட உடனே வந்து என்ன புக் ஐயா படிக்கணும்? ஏன்னா
நான் அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஞானம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்ட உடனே ஒரு புக்கு தருவாங்க, அது படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல, அது முகாமுக்கு வந்தவங்களுக்கு தான் அது. முகாமுக்கு வந்தவங்களுக்கு தான் அதை கொடுப்போம். நீங்க முகாம் எதுவும் அட்டன் பண்ணலல்ல? ஆமாங்க ஐயா, முகாம் அட்டன் பண்ணாதவங்களுக்கு அந்த புக்கு கொடுக்க மாட்டோம். அப்படிங்களா? ஆமா, முகாம் அட்டன் பண்ணின பிறகுமே அவங்களுக்கு அதில் உள்ளது எப்படி வேலை செய்து ஏற்ற இறக்கங்கள் என்னெல்லாம் ஏற்படுதுங்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அது கூட முகாம் அட்டன் பண்ண பிறகு கூட நீங்கள் 3 மாதம் கழிச்சு தான் படிக்கணும்னு சொல்லுவோம். அதை ஒரே நாள் உடனே படிக்க சொல்ல மாட்டோம். முகாம் அட்டன் பண்ண பிறகு கூட உங்க லைஃப் எப்படி இருக்குன்னுட்டு பார்த்து ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதுங்கிறத டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் அந்த புக் இருக்கும். முதல்ல நீங்கன்னு சொன்னா இப்பவுமே அது உங்களுக்கு குழப்பி விட்டுரும் அது. அதனால 3 மாசம் வெயிட் பண்ணி தான் அந்த புக்கை படிக்கணும். ஓகே ஐயா, அப்புறம் லாஸ்ட் டவுட் ஐயா, இப்போ இது வந்து இந்த இது முகாம்லாம் அதாவது கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்டு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியே ஒரு தாட்டு தானே ஐயா, அதையும் நம்ம விட்டுட்டா அதுவும் ஒரு விடுதலை தானே. அந்த கேள்வியே நம்ம விடணும்னு சொல்லி நீங்க எதையுமே விடணும்னு நினைக்க வேண்டியதில்லை. எல்லாமே வந்து அது இயற்கையா வருதுன்னுட்டு எடுத்துக்கிட்டா போதும். நீங்க விடணும்னுட்டுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எதையுமே விடணும்னு அவசியம் இல்லை. அதுவா தானே வருது, வந்ததுதான் அதுவா போயிரும்ல. நீங்க ஏன் விடணும்? அதுவா போறதை நீங்க எதுக்கு விடணும்னு அவசியம் இருக்கு? அதுவா நீங்களா விடணும். நீங்க விட்டா தான் அது போகணும்னா தான் விடணும். அது வந்ததெல்லாம் அதுதான் தன்னாலே மறைஞ்சிருதுல்ல. உங்களுக்கு சொல்லும் போது எல்லா தாட்டுமே வந்து உங்களுக்கு தெரியும் போதே அது டிஸப்பியர் ஆயிருது. அது மறைகிறத தான் நீங்களே பாக்குறீங்க. மறைஞ்ச பிறகுதான் தாட்டு வந்ததே உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதாவது இப்போ ஒரு தாட் வருது, வந்துட்டு போயிடுது, அதுக்கப்புறம் அதுதான் வந்ததுன்னு யோசிக்கிறதுலதான் நான் போய் லாக் ஆயிடுறேன். ஆமா, பழைய நீங்க அதை வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்றீங்க. கன்வெர்ட் பண்ணி நீங்க அதை இது பண்றதுனால அது ஏதோ இருக்கிற மாதிரி தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இது வந்துருது. ஓகே, அப்ப திங்கிங்கை ஸ்டாப் பண்ணாலே எல்லாமே இந்த திங்கிங் கூட சில நேரங்களில் உங்களை மீறி அது வந்துடும். அது கூட நீங்க அதனால மனம்னா என்ன புத்தினா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. நீங்களா திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணாலும் கூட அதுவும் கூட மனசு தான் செயல்படுதுன்னுட்டு எடுத்துக்கிடணும். புத்தி தான் வந்து நம்மளை மீறினது. அது புத்தி தான் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா செயல்படும். அது டோட்டல் மைண்டுன்னு சொல்றோம் அதை. அதனால அந்த டோட்டல் மைண்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க, மனசுனா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. மனசோட இந்த இதையும் சேர்த்து திங்கிங்கை கூட மனசோட சேர்த்துக்கிடுங்க. தாட் மட்டும் இல்லை, திங்கிங் கூட மனசோட சேர்த்துக்கிடுங்க. அந்த புத்தி மட்டும்தான் டோட்டல் மைண்டோட சேர்ந்தது. அதனால அது அதுவா முடிவு எடுத்துக்கிடும். அதனால நீங்க வந்து நீங்களா தாட் வந்தாலும் சரி, திங்கிங் வந்தாலும் சரி, அதெல்லாம் தானா வருதுன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அதெல்லாம் மனசனுடைய டிபார்ட்மெண்ட்டு. மனசனுடைய டிபார்ட்மெண்ட்ல இப்படி குழப்பங்கள் இருக்கதான் செய்யும்னுட்டு சொல்லி எடுத்துக்கிடுங்க. டோட்டல் மைண்டுங்கிறது மனதை கடந்தது. அதனால அது செயல்படும் போது நல்லாவே இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதனால அப்படி ஒரு மைண்ட் ஒன்று இருக்குங்கிறத மட்டும் நீங்க ஐடென்டிஃபை மட்டும் பண்ணிக்கிடுங்க. சரிங்க, அதுக்கு உருவம்லாம் கொடுக்கக்கூடாது. அது டோட்டல் மைண்டுன்னு ஒன்று இருக்கு. அது உங்க மைண்டு தான். அது உங்க மைண்டு தான். அந்த டோட்டல் மைண்டே வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சேர்ந்தது. இப்போ நம்ம வந்து வெறும் மனசு மட்டும்தான் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றது, எல்லா அனுபவங்களை டிஸ்கஸ் பண்றது, அது எல்லாமே நம்ம மனசு மட்டும்தான். சரிங்க, அது வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4ம் சேர்ந்தது தான் டோட்டல் மைண்டு. கிட்டத்தட்ட டோட்டல் மைண்ட்றது கடவுள் மாதிரி. ஏன்னா இதுல வந்து சப்கான்சியஸ் சித்தம்லாம் இறங்கி அதுல இணைஞ்சிருது. சித்தம்ங்கிறதுல தான் நம்முடைய நிறைய பொட்டன்ஷியாலிட்டி எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதனால அது ஒரு குட்டி கடவுள் நீட்டே சொல்லிடலாம். சரிங்க, சரி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.